செம பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்டாக்ஸ்லாம் கூட முடிச்சிருக்காங்க. இங்கே 2 வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இங்கே ஒரு விண்டோ இருக்குது, இங்கே அகைன் இன்னொரு விண்டோ இருக்குது. ஸோ வென்டிலேஷனுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கொல்லப்புறம் போகிறதுக்கான ஒரு வழி இருக்குது. இதை விட அல்டிமேட் என்னென்னா பால்கனி இருக்குது. இது பாருங்க, சூப்பரான பால்கனி கொடுத்துருக்காங்க. வியூஸ் நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேனாவ் ஜங்ஷனு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிட்டக்கே இருக்குது. நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு 4 வீடியோவில் உங்களுக்கு வந்து மேனாவத்தோட அருமையாக நான் சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்குது. அதுவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி நம்பர் 5 ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்பெஷலு. நான் லாஸ்ட் வீடியோஸ்லலாம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த பிரிட்ஜிலேருந்து கொஞ்சம் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டு தான் கட் பண்ணோம், உங்களுக்கு வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து எல்லாமே கிட்டக்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம ஒரு குட்டி டைம் லாப்ஸ் வந்து ஆரம்பிப்போம். ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலா நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் மேடாவகமில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா செம்ம சைலண்ட்டாக செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆக்சுவலாக அந்த ப்ராப்பர்ட்டி மேலே தான் இருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லேண்டு மட்டும் இல்லை, வித் பில்டிங்கோடு தான் தராங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டலாம் வாங்க. ஓகே அங்கிள், சொல்லுங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இந்த லேண்டு வந்து 1987 சதுரடி, 2000 சதுரடிக்கு ஒரு 7 ஸ்கொயர் ஃபீட் கம்மி. பில்டப் வந்து 1900 ஸ்கொயர் ஃபீட். அதாவது கீழே ஒரு பெரிய ஹாலு, ஒரு பெட்ரூமு, கிச்சன், அட்டாச் டாய்லெட், பாத்ரூம். அப்படியே உள்ளே போனீங்கன்னா மேலே வந்து 3 பெட்ரூம், ஒரு பெரிய ஹால், பெட்ரூம் இருக்குது. ஆமாம், மேலே 3 பெட்ரூம் இருக்குது. ஃபேஸ் வந்து நார்த் ஃபேஸு. ரோடு வந்து 24 அடி ரோடு. ஓ ஓகே, பெரிய ரோடு தான். ஆமாம், பெரிய ரோடு தான். ஃப்ரண்டேஜ் வந்து 32, பேக் வந்து 37. ஓகே, ஒரு சைடு 58, ஒரு சைடு 57. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசிங் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம், சுற்றி உங்களுக்கு 4 அடி, ஒரு பக்கம் 5 அடி, ஒரு பக்கம் 3 அடி ஸ்பேஸ் இருக்குது. நல்லா இருக்குது. கட்டி 18 வருஷம் ஆச்சுது. வீடு ஆற்று மணலில் கட்டினது, எம்சாண்ட் கிடையாது. ஆற்று மணலில் கட்டினது, ஸ்ட்ராங்கானது. பில்லெல்லாம் போட்டு. ஆமாம், கட்டுற மாதிரி எம்சாண்ட்லாம் கிடையாது. எல்லாமே கீழே இந்த காலம் 5-6 அடிக்கு உங்களுக்கு பேஸ்மெண்ட் கீழே காராக இருக்குது. அதே மாதிரி பார்க்கிங் பற்றி நீங்கள் சொல்லி, பார்க்கிங் எவ்வளோ இருக்குது? பார்க்கிங் ஏரியா நீங்கள் ஒரு அதாவது பெரிய கார் விட முடியாது. மாருதி, பீஸா, இந்த மாதிரி கார்லாம் விடலாம். கொஞ்சம் செக்மெண்ட்லாம் கொடுக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி கார்லாம் விடலாம் உங்களுக்கு. ரெண்டாவது உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில், மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 500 மீட்ரு. 500 மீட்டர் கூட இல்லை, ஆமாம், ஒரு 400 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 24 ஹவர்ஸ் நீங்கள் எப்போனாலும் வந்து போகலாம். சேஃப்டியான இடம், பாதுகாப்பாக இருக்கும். ஃபுல்லாக சிசிடிவி நான் பார்த்தேன், வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் சிசிடிவியில் ஃபுல் செக்யூர்டாக இருந்தது. செக்யூரிட்டியாக இருக்கும். ரெண்டாவது இங்கே ஏரியா டீசெண்டாக இருக்கும், எந்த ரப்சரும் இருக்காது. நீட்டான ஏரியா, எல்லாருமே நல்லா எஜுகேட்டட் ஃபேமிலி, நீட்டாக இருக்கும். தண்ணி அருமையான தண்ணி, சூப்பர் தண்ணி. மழை நேரத்தில் தண்ணி தேங்காது. போர் எத்தனை அடியிலேருந்து உங்களுக்கு? போர் வந்து நாங்கள் 150 தான் போட்டிருக்கோம். 60 அடியிலே தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு. அது போட்டு 20 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் தண்ணி தட்டுப்பாடு கிடையாது. தண்ணி தட்டுப்பாடு கிடையாது. ரெண்டாவது மழை நேரத்தில் தண்ணி தேங்காத ஒரே இடம் பார்த்தீங்கன்னா மேடவாரத்தில் விமலா நகரம், நீலா நகரம் தான். பாபு நகர் கூட தண்ணி தேங்கும், இங்கே தண்ணி தேங்காது. நீட்டாக இருக்கும். டியூட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. ஒரு எம்பிவி செக்மெண்ட் கார் வரைக்கும் நீங்கள் விடலாம். அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், பிகாஸ் ஒரு ப்ளே ஸ்கூலுக்கு வந்து இவங்க வாடகை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக கிளியர்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெட்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்டாக்ஸ்லாம் கூட முடிச்சிருக்காங்க.
ஒரு 18 இயர்ஸ் பிஃபோராகவே இந்த கப்போர்ட் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது இன்னுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உட்டுமே பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது, கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதே மாதிரி வென்டிலேஷன் கண்டிப்பாக சொல்லணும். இங்கே 2 வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இங்கே ஒரு விண்டோ இருக்குது, இங்கே அகெயின் இன்னொரு விண்டோ இருக்குது. ஸோ வென்டிலேஷனுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் ரூம் நம்ம பார்ப்போம். டியூட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா பார்த்துடலாம். கிச்சன் ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இது பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா உட்டன் ஒர்க்ஸ்லாம் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், நல்லா பார்த்து கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கொல்லப்புறம் போகிறதுக்கான ஒரு வழி இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு ஓப்பன் பண்ண முடியல, பட் ஆனால் பின்னாடி போகிறதுக்கான வழி இது. இப்போ நம்ம ஒரு காம்பவுண்ட் ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ரெஸ்ட் ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் வைடாகவே ஸ்பேஸிங்கும் இருக்குது. ஸ்டெப்ஸ்லாம் உள்ளேயே படிக்கட்டு இருக்குது. லைக் டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஹால் செட்டப் மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம ரைட் சைடில் வந்தோம்னா ஒரு பெரிய ரூம். இது பாருங்க, செம பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கான ஏரியா இருக்குது. இது பாருங்க, அழகாக உங்கள் ட்ரெஸ்ஸஸ் வேணால் இங்கே அடுக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பொருள்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா தெரியும். இப்போ பாருங்க, ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரூம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். கொஞ்சம் பெருசாகவே இருக்கு, சூப்பரா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். அப்படியே கொஞ்சம் வெளில வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இதுவுமே கொஞ்சம் அல்டிமேட்டான ரூமு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஏரியா ப்ளஸ் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதை விட அல்டிமேட் என்னென்னா பால்கனி இருக்குது. பாருங்க, சூப்பரான பால்கனி கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வென்டிலேஷன் இருக்குது, இங்கே வந்து ரெண்டாவது வென்டிலேஷன் இருக்குது, 2 விண்டோஸ் இருக்குது. இப்போ நம்ம டெரஸ் போயிடலாம். டியூட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட டெரஸு. காற்று பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக அடிக்குது. இது பாருங்க, இந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 மாமரமும் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டியூட்ஸ், நான் கிச்சன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொல்லப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த கொல்லப்புறம் தான் இது. கொஞ்சம் நல்ல ஸ்பேஸிங்காகவே இருக்குது, சூப்பராக ஸ்பேஷியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 மாமரம் இருக்குது, ஒரு கொய்யா மரம் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணணுன்னா கூட நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். டியூட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடை சுற்றியுமே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வென்டிலேஷனுக்கான ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்குங்க. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக் கல் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இங்கே தண்ணியுமே நிற்காது. நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா செம பெருசாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நீங்கள் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் கேட் தெரியும். அது என்னென்னா சென்ட் ஜோசப் ஸ்கூல் தான்.
வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஏரியா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கிளினிக்குமே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடன் கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே டியூஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.